ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ப்ராப்ளம் நம்பர் 977 ஸ்கொயர்ஸ் ஆஃப் எ சார்ட்டட் அரே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ஸ்னு ஒரு அரே கொடுப்பாங்க. அந்த அரே வந்துட்டு நான் டிக்ரீசிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நம்மளோட டாஸ்க் என்னென்னா, கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி அகெயின் சார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அரே எடுத்துக்கலாம். ஓகேவா? 1 2 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சார்ட் பண்ணணும். கரெக்டாக? அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி எனக்கு வந்து சார்ட்டடாக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, டேரெக்டாக நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஃபர்தராக எந்த ப்ராசஸுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் கேஸஸ்க்கு எனக்கு ஃபர்தராக எந்த ப்ராசஸுமே பண்ண வேணாம். ஸோ நமக்கு எங்கே ப்ராப்ளம் அரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். கொஷினில் எனக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் -5 அப்புறம் -6 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து -5 ஸ்கொயர் பண்ணனா என்ன வரும்? 25 கிடைக்கும். -6 ஸ்கொயர் பண்ணனா 36ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சார்ட்டட் ஆர்டரில் இல்லை. இப்போ அகைன் நான் வந்து இன்னொரு ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து அகைன் நான் வந்து சார்ட் பண்ண போகிறேன். 1 4 9 25 அண்ட் தென் 36. ஓகேவா? இந்த டெஸ்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால எஃபிஷியன்சி வந்து அடி வாங்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பாயிண்டர் அப்ரோச் வச்சு சால்வ் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அரேவோட பிகினிங்கில் இருக்கும். ரைட் பாயிண்டர் எண்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அகைன் வந்து கொஷினை படித்து பார்க்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்கொயர் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? அசெண்டிங் ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிசல்ட் அரேவை டிசெண்டிங் ஆர்டரில் பில்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது லார்ஜர் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸ்மாலர் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேக்கில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரிசல்ட்னு ஒரு அரே எடுத்துக்கிறேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் தான் பண்ண போகிறோம். டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து லார்ஜர் எலமெண்ட்ஸை முன்னாடி ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக? இப்போ எனக்கு லார்ஜர் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நெகட்டிவ் வேல்யூஸ்லேருந்து கிடைக்கும், அப்படி இல்லைனா பாசிட்டிவ் வேல்யூஸ்லேருந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்பி பொசிஷன் அப்புறம் ஆர்பி பொசிஷனை வந்து கம்பேர் பண்ணுவோம். எல்பி பொசிஷனில் என்ன இருக்குது? -6 இருக்குது. ஆர்பி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். -6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எனக்கு 36 கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். இப்போ இதில் எது லார்ஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 36 தான் லார்ஜர். ஸோ நான் வந்து 36 வந்து ரிசல்ட்டில் அப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் பாயிண்டர் பொசிஷனில் -5 இருக்குது. ரைட் பாயிண்டர் பொசிஷனில் 3 இருக்குது. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். -5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. ஸோ இதில் லார்ஜர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ நான் வந்து 25 ரிசல்ட்டில் அப்பன் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம வந்து -5 வந்து ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் எல்பியை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? எல்பியை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். எல்பி பொசிஷனில் எனக்கு 1 இருக்குது. ஆர்பி பொசிஷனில் எனக்கு 3 இருக்குது. கரெக்டாக? இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எனக்கு 1 கிடைக்கும், அப்புறம் 9 கிடைக்கும். இதில் எது லார்ஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 9 தான் லார்ஜர். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, 9 வந்து அப்பன் பண்ணுறேன். ஓகேவா? 9 அப்பன் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஆர்பியை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அகைன் நான் வந்துட்டு நான் கம்பேர் தான் பண்ண போகிறேன். எல்பி பொசிஷனில் 1 இருக்குது. ஆர்பி பொசிஷனில் 2 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். 1 and 4 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு வந்து எது லார்ஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 தான் லார்ஜர். ஸோ நான் வந்து 4 வந்துட்டு அப்பன் பண்ணி முடிச்சுட்டு ஆர்பியை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஆர்பியை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த எலமெண்ட் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் எனக்கு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் ப்ராசஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்பி பொசிஷனில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஆர்பி பொசிஷன்லேயும் எனக்கு அகைன் 1 தான் இருக்குது. ஸோ நான் 1ன்னு கொடுத்துட்டேன். 1 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து 1 வந்துட்டு அப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஈக்குவலாக இருக்கனால எதர் நீங்கள் எல்பியை மூவ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஆர்பியை மூவ் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து எல்பியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். 1 வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சாச்சு.
கரெக்டாக. ஸோ நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே எனக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை. கரெக்டாக, எல்லாமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லூப்பை வந்து இங்கேயே பிரேக் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ கண்டிஷனில் என்ன கொடுக்கணும்னா, எல்பியும் ஆர்பியும் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரைட் பாயிண்டர் வந்து எப்போவுமே ரைட்டில் தான் இருக்கணும். லெஃப்ட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லெஃப்ட்டில் தான் இருக்கணும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாயிண்டர் ரைட்டில் போயிடுச்சு, ரைட் பாயிண்டர் லெஃப்ட்டில் போயிடுச்சு. ஸோ இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லூப் வந்து ஸ்டாப் பண்ணிப்பேன். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, லெஃப்ட் பாயிண்டர் வந்து எப்போவுமே சின்னதாக தான் இருக்கணும், ரைட் பாயிண்டர் எப்போவுமே பெருசாக தான் இருக்கணும். ஓகேவா? ஐ மீன் நான் வந்து இண்டெக்ஸ் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம ஃபைனலாக பில்ட் பண்ண ரிசல்ட் அரே வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்க ஒரு அரேவை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் மாறிடும். இப்போ நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டர்ஸை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். எல்பி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் இருக்கும், ரைட் பாயிண்டர் எண்டில் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ரிசல்ட்னு நேம் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக லெஃப்ட் பாயிண்டரில் இருக்க எலமெண்ட்டையும் ரைட் பாயிண்டரில் இருக்க எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக? அதில் எது பெருசாக இருக்கோ அதை வந்து ரிசல்ட்டாக பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸை வந்து பண்ணுறதுக்காக நான் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். வைல் லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் இன்டர்செக்ட் ஆகாத வரைக்கும் நான் வந்து கம்பேரிசனை பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ கம்பேரிசன் பண்ணுறதுக்காக இஃப் கண்டிஷன் ஒன்று எழுத போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கொயர் பண்ண போகிறேன். எல்பியில் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணுறேன். அதே மாதிரி ஆர்பியில் இருக்க நம்பரையும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்கொயர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு எல்பியில் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி எனக்கு பிகராக கிடச்சிருச்சுன்னா, நான் வந்து எல்பியில் இருக்க நம்பரை தான் நான் வந்து ரிசல்ட்டில் அப்பன் பண்ணுவேன். கரெக்டாக? அப்பன் அதை வந்து ஸ்கொயர் பண்ணி நான் வந்து ரிசல்ட்டில் அப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். கரெக்டாக? நம்ம வந்து எல்பியிலேருந்து தானே வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணி ரிசல்ட்டில் அப்பன் பண்ணோம். ஸோ அதனால் நான் வந்து எல்பியை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா எனக்கு டேரெக்டாக என்ன மீனிங்னா, ஆர்பியில் இருக்க நம்பர் தான் எனக்கு ஸ்கொயர் பண்ணதில் கிரேட்டராக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ரிசல்ட்டில் ஆர்பியில் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி அப்பன் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆர்பியை வந்து நான் வந்து டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆர்பியிலேருந்து தான் வேல்யூவை எடுத்தோம். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. கரெக்டாக? நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரே வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிட்டர்ன் ரிசல்ட்டை வந்துட்டு நான் ரிவர்ஸ் ஆர்டரில் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணலாம். எனக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக ஒன்ஸ் வந்து நம்ம விசிட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதனால் என்னோடய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். இந்த என் வந்து பார்த்திங்கன்னா நம்ஸோட லென்த்தை வந்து டினோட் பண்ணும். ஓகேவா? அதேமாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் என் தான். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ரிசல்ட் அரே யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.